ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுங்க. நீட் கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் இல்லைனா அட்மிஷன் ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்லேருந்து இந்த 5 காலேஜஸ், அதாவது 5 நியூ காலேஜஸை பற்றி நிறைய நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க. நிறையா பேர் வந்து இதில் ஒரு குழப்பம் அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் இயரே வரப்போகுதா, இல்லை அடுத்த அகாடமிக் இயர் தான் வருமா? அதுக்கப்புறம் இந்த 5 காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜா, இல்லை ப்ரைவேட் காலேஜா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியா, இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவாக நம்மளாம் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 5 காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் சரியா அகாடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2024 to 25 இந்த வருஷமே நமக்கு வந்து சீட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சீட் மேட்ரிக்ஸ் வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும். எல்லா காலேஜ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்ளை பண்ணும் போது 150 சீட் தான் இன்டேக் வந்து கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 750 சீட் வந்து வந்துடும். இதில் ரொம்ப முக்கியமான என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது தக்சசீலா மெடிக்கல் காலேஜும் அதுக்கப்புறம் கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் வரும் சரியா. அப்போ நீங்கள் இந்த காலேஜ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணி தான் டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே வர முடியும். அதுக்கப்புறம் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் வரும். இந்த கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது மைனாரிட்டி கோட்டாவில் வரும் சரியா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில் வந்துடும் சரியா. அதனால் இந்த ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 65% சீட் வந்து நமக்கு வந்து அந்த 4 லேக் ஃபீஸ் சொல்லுவோம்ல, அதாவது ப்ரைவேட் காலேஜ் தான் ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் வரும். 4 லேக்லேருந்து அந்த 6 லேக் உள்ள ஃபீஸ் வரும்ல, அந்த கோட்டாவில் வரும். ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், அன்னை மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மிஷன் சரியா, இதெல்லாம் அந்த கோட்டாவில் வரும். மீதி இருக்க பெர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் போடுவாங்க சரியா, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வரும். அதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம கவுன்சிலிங்கில் தான் எடுக்க முடியும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போய் போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் தான் எடுக்க வரும் சரியா. அதனால் இதை பற்றின குழப்பங்கள் வந்து வேணாம். ஏன்னா நிறைய பசங்க வந்து நமக்கு ஃபோன் பண்ணப்போ சார் இந்த வருஷமே இந்த 5 மெடிக்கல் காலேஜுமே வந்து வந்துருமா, அதே மாதிரி இதெல்லாம் எது சார் ப்ரைவேட்டா இல்லை கவர்மெண்ட்டா, அதே மாதிரி நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில கவர்மெண்ட் காலேஜஸை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிருக்கிறோம். அது வந்து கவர்மெண்ட்டில் அப்ரூவ்டு கேட்டிருக்கோம். அந்த அப்ரூவ்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா மேபி அது வந்து அடுத்த வருஷம் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த 5 காலேஜும் நமக்கு வரப்போகுது. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் அன்னை மெடிக்கல் காலேஜ் சரியா, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் சரியா, இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கவர்மெண்ட் கோட்டாலே வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 லேக்லேருந்து 6 லேக் தான் ஃபீஸ் வரும். ஆனால் இந்த தக்சசீலா, கலசலிங்கம் இதெல்லாம் டீம்டில் வரும் சரியா. டீம்டுனாவே உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நல்லாவே தெரியும். அதனால் பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில். நமக்கு வந்து ஜூலை 3rd வீக் தான் இதை பற்றின முழுமையான தகவல் வந்து நமக்கு தெரிய வரும். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி முழுமையான தகவல் வந்து நமக்கு வந்து ஜூலை 3rd வீக் தான் தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.